26வது ശ്ലോകം. മുദം പ്രാപസ ദുഷ്ടാത്മാ ശ്രുത്വാ വാർത്താം സുഗാവഹ അഷ്ടമേ ദേവകീ ഗർഭേ ഭഗവാൻ சாத்வதாம்பதி. ரொம்ப ரொம்ப இனிமையான அந்த வார்த்தையை கேட்டு குஷியான கம்சன். அதுக்கப்புறம் பகவான் தேவகியோடு 8வது கர்ப்பத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணினார். 27வது ஸ்லோகம். 27வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்ற மாதிரியும், 2வது லைன்லேருந்து ஜனமேஜயன் வியாசர் சொன்ன விஷயங்கள் என்னெல்லாமாக்கும் எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத வியாசர்கிட்ட எடுத்து சொல்றதுமாயிட்டாக்கும் பார்க்கிறோம். 27வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு உவாச தேவகாரியார்த்தம் பாராவதரணாய ச. தேவகாரியம் சாதிக்கிறதுக்காயிட்டும் பூமியோடு பாரம் இல்லாம பண்ணறதுக்காயிட்டும் பகவான் நாராயணன், பகவான் வசுதேவன், வாசுதேவன் தேவகியோட கர்ப்பத்துல ஸ்தானம் பிடிச்சார். வசுதேவ புத்திரனாயிருக்கிற வாசுதேவன் தேவகியோட கர்ப்பத்துல ஸ்தானம் பிடிச்சார். இப்போ ஜனமேஜய மகாராஜா வியாசர்கிட்ட தன்னோடு சந்தேகங்களை கேட்கிறார். வசுதேவ கஷ்யப அம்சஹா சேஷ அம்சஹாச்ச ததா அபவது. வசுதேவ கஷ்யபாம்ச சேஷாம்ச ததா அபவது. വസുദേവൻ കശ്യപനോട് അംശമാക്കും, ശേഷനോട് അംശം സംഘർഷണമൂർത്തിയുമായിട്ട് ഞാനിപ്പോ തിരിഞ്ഞിട്ടേ. 28வது ശ്ലോകം. 28வது ശ്ലോകം ജനമേജയ രാജ അവരോട് ഡൗട്ട് കേൾക്കരുത് താൻ. ഹരേരംശസ്തദാ പ്രോക്തോ ഭവദാ മുനിസത്തമാ അന്യേജ യേ അംശ ദേവാനാം തത്ര ജാതാഃ തു താൻ വദ. ഹരേരംശസ്തദാ പ്രോക്തോ ഭവദാ മുനിസത്തമാ അന്യേജ യേ അംശ ദേവാനാം തത്ര ജാതാസ്തു താൻ വദാം. இதெல்லாம் நான் தெரிஞ்சின்றேன் முனி, வியாசமுனி, இதெல்லாம் நான் தெரிஞ்சாச்சு. ஹரியோடு அம்சாவதாரத்தையும் நீங்கள் சொல்லிட்டு தேவ அம்ச சம்பூதர்களாயிருக்கிற இனி இருக்கிறவாளை நீங்கள் நன்னா சொல்லித்தாருங்கோ. 29வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு ஜனமேஜயன் வியாச மகர்ஷிட்ட சொல்லறதாயிட்டும், அதுக்கப்புறம் ஜனமேஜயனோட கேள்விகளுக்கு வியாச பகவான் பதில் சொல்றதாயிட்டுமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லைனு பாராவதரணார்த்தம் வைட்சிதே பிரார்த்தனையானகா. பாபமில்லாதவரே, பகவான் கூட ரொம்ப சேர்ந்து நிற்கிற வியாசமுனே, பூமி பிரார்த்திச்சதுக்கு தகுந்த மாதிரி பூமியோட பாரத்தை இல்லாம பண்றதுக்காயிட்டு ஜனிச்சவாளாக்குமே பகவானோடு அந்த தேவ அம்சத்துல இருக்கிற எல்லாரும் இப்போ வியாச பகவான் அதுக்கான பதில் சொல்றார். 29வது ஸ்லோகத்துல 2வது லைனு சுராணாம் அசுராணாம் ச ஏ ஏ அம்சா புவி விஸ்ருதாக. தேவர்களும் அசுரர்களும் தேவர்களோடும் அசுரர்களோடும் அம்சமாயிட்டு பகவான் ஜனிச்சார். എന്നിട്ട് பகவான் அவா வழியா இந்த உலகத்துல புகழ் இருக்கிறவராயிட்டு தீர்ந்தார். 30வது ஸ்லோகம் தானஹம் சம்பிரவச்சாமி சம்சேபேன
ശൃണുഷ്വതാൻ വസുദേവ കശ്യപാംശോ ദേവകീജ തഥാതിഥി. അവളോട് டீட்டெயில் எல்லாம் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லித்தரேன், கேட்டுக்கோ. வசுதேவர் கஷ்யப அம்சவும் தேவகி அதிதியோடு அம்சவும் ஆக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. 31வது ஸ்லோகம். பலதேவஸ்த்வனந்தாம்சோ வர்த்தமானேஷு தேஷு ச யோசௌ தர்மசுத ஸ்ரீமான் நாராயண இதி ஸ்ருத. பலராமன் அனந்தனோடு அம்சமாக்கும். அவ அப்படி வாழ்ந்துருக்கிறத தர்மனோட புத்திரனும் ரொம்ப ரொம்ப புகழ் இருக்கிறவருமான நாராயணனோடு, நரநாராயணர்களில நாராயணனோடு. 32வது ஸ்லோகம். தஸ்யாம்சோ வாசுதேவஸ்து வித்யமானே முனௌ ததா நரஸ்தஸ்யானுஜோயஸ்து தஸ்யாம்சோர்ஜுன ஏவ ச. நரஸ்தஸ்யானுஜோயஸ்து தஸ்ய அம்சோ அர்ஜுன ஏவ ச. அம்சமாயிட்டு அந்த முனி வாழ்ந்துருக்கிறதையே, நாராயணனோடு அம்சமாயிட்டு அந்த முனி வாழ்ந்துருக்கிறதையே வாசுதேவன் அவதரிச்சார். அவரோடு தம்பியான அந்த நாராயணனோடு தம்பியான நரனாக்கும் அர்ஜுனன். நரநாராயணர்களில நாராயணன் அப்படிங்கிறவர், அந்த நாராயணன் வாழ்ந்துருக்கிற டைம்லயே வாசுதேவன் அவதரிச்சார். அந்த நரநாராயணர்களில நரனாக்கும் அர்ஜுனன். 33வது ஸ்லோகம். யுதிஷ்டிரஸ்து தர்மாம்சோ வாயுவம்சோ பீம இத்யுத அஸ்வின்யம்சௌ தத ப்ரோக்தௌ மாத்ரீபுத்ரௌ மகாபலௌ. யமதர்மனோடு அம்சமாக்கும் யுதிஷ்டிரன், வாயுவோடு அம்சமாக்கும் பீமன், மகாபலவான்மார்களாயிருக்கிற மாதிரியோடு புத்திரர்கள். இவ 2 பேரும் அஸ்வினி தேவர்களோடு அம்சஜர்களாக்கும். 34வது ஸ்லோகம். சூர்யாம்ச கர்ண ஆக்யாதோ தர்மாம்சோ விதுரஸ்மிருதா துரோணோ ப்ருஹஸ்பதேரம்ச தத்சுதஸ்து சிவாம்சஜா. கர்ணன் சூரியனோடு அம்சமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. தர்மதேவனோடு அம்சமாக்கும் விதுரர். துரோணர் ப்ருஹஸ்பதியோடு அம்சமாக்கும். அவரோட புத்திரன் சிவனோடு அம்சமாக்கும். 35வது ஸ்லோகம். சமுத்திர சந்தனு ப்ரோக்தோ கங்கா பாரியாமதாபுதை தேவகஸ்து சமாக்கியாதோ கந்தர்வபதிராகமே. சந்தனு சமுத்திரத்தோடு அம்சமாக்கும், சந்தனுவோடு மனைவி கங்கையாக்கும் அப்படின்னும் வித்வான்மார்கள் எல்லாம் சொல்லறா. தேவகன் கந்தர்வபதியாக்கும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்படுறது. 36வது ஸ்லோகம். வசுர் பீஷ்மோ விராடஸ்து மருத்கண இதி ஸ்மிருத அரிஷ்டஸ்ய சுதோ ஹம்சோ திருதராஷ்டிர பிரகீர்த்திதா. வசுவோடு அம்சமாக்கும் பீஷ்மர், மருத்கணங்களோடு அம்சமாக்கும் விராடராஜா, அரிஷ்டனோடு புத்திரனாக்கும் ஹம்சன், அந்த அசுரனோடு அம்சமாக்கும் திருதராஷ்டிரர். 37வது ஸ்லோகம். மருத்கண கிருப प्रोक्त कृतवर्त्मा तदा परा दुर्योधन कलेरंश शகுனிம் வித்தி துவாபரம். மருத்கணங்களோடு அம்சத்துல பிறந்தவாளாக்கும் கிருபரும் கிருதவர்மாவும், கலியோடு அம்சத்துல பிறந்ததாக்கும் துரியோதனன், சகுனி துவாபர அம்சவுமாக்கும். 38வது ஸ்லோகம். சோமபுத்திர சுவர்ச்சாக்கிய சோம பிரருருதாஹிருத பாவகாம்சோ திருஷ்டத்யும்ன சிகண்டி ராட்சசஸ்ததா. சோமனோட புத்திரனாக்கும் சுவர்ச்சசு. அந்த சுவர்ச்சசு சோம பிரருரு அப்படின்னு பேரு கேட்ட யாதவனாக்கும், அக்னியோடு அம்சமாக்கும் திருஷ்டத்யும்னன், ராட்சச அம்சமாக்கும் சிகண்டி. 39வது ஸ்லோகம். சனல் குமாரஸ்யாம்சஸ்து பிரத்யும்ன பரகீர்த்திதா த்ருபதோ வருணாஸ்யாம்சோ திரௌபதி ச ரமாம்சஜா.
സനൽകുമാരനോട് അംശമാക്കും പ്രദ്യുമ്നൻ, വരുണനോട് അംശമാക്കും ദ്രുപദൻ, രമയോട് അംശമാക്കും, അതായത് ലക്ഷ്മി ദേവിയോട് അംശമാക്കും ദ്രൗപദി. 40ാவது ശ്ലോകം. ദ്രൗപദീ തനയാ പഞ്ച വിശ്വേ ദേവാംശജാ സ്മൃത കുന്തി സിദ്ധിർധൃതിർ മാദ്രി മതിർ ഗാന്ധാര രാജജാ. ദ്രൗപദിയോട് 5 പുത്രர்கள், വിശ്വദേവകളോട് അംശജത്തില് പിറന്നവാളാക്കും, കുന്തി സിദ്ധിയോടും മാദ്രി ധൃതിയോടും ഗാന്ധാര രാജപുത്രി ബുദ്ധിയോടും അംശത്തില് പിറന്നവാളാക്കും. 41ാவது ശ്ലോകം. ഹിരണ്യകശിപോരംശ ശിശുപാല ഉദാഹൃത വിദ്രചിത്തിർജരാസന്ത ശല്യ പ്രഹ്ലാദ ഇത്യപി. ഹിരണ്യകശിപോട് അംശമാക്കും ശിശുപാലൻ, വിദ്രചിത്തിയോട് അംശമാക്കും ജരാസന്ധൻ, ശല്യർ പ്രഹ്ലാദനോട് അംശമാക്കും. 43ാவது ശ്ലോകം. കാലനേമിസ്തദാ കംസ കേശി ഹയശിരാസ്തദാ അരിഷ്ടോ ബലിപുത്രസ്തു കഗുദ്മി ഗോകുലേ ഹദാ. കാലനേമിയാക്കും കംസൻ, ഹയശിരസാക്കും കേശി, ബലിയോട് അന്ന മഹാബലിയോട് പുത്രനാക്കും ഗോകുലത്തിലെ കാളയായിട്ട് കൊല്ലപ്പെട്ട അരിഷ്ടൻ. 44ാவது ശ്ലോകം. അനുഹ്ലാദോ ധൃതകേതുർഭഗദത്തോദഭാഷ്കല ലംബ പ്രലംബ സംജാത ഗരോസൗ ധേനുകോ ഭവത്. അനുഹ്ലാദ അംശമാക്കും ധൃതകേതു, ഭഗദത്തൻ ബാഷ്കല അംശമാക്കും, ലംബനാക്കും പ്രലംബനായിട്ട് ജനിച്ചത് ഗരൻ ധേനുകനായിട്ടും ജനിച്ചാൻ. 45ാவது ശ്ലോകം. വാരാഹശ്ച കിശോരശ്ച ദൈത്യൗ പരമദാരുണൗ മല്ലൗ തൗ ഏവ മല്ലൗ താവേവ സംജാതൗ ജ്ഞാതൗ ചാണൂരമുഷ്ടികൗ. വരാഹനും കിശോരനും பயங்கரர்களான 2 அசுரர்களாக்கும். அவாதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிற சாணூர முஷ்டிகர்கள். 46வது ശ്ലോകം. ദിതി പുത്രസ്തധാരിഷ്ടോ ഗജ കുവലയാഭിദ ബലിപുത്രീ ഭഗീജ്ഞാത ഭഗദസ്തനുജ സ്മൃത. ദിതിയോട് പുത്രനാன അരിഷ്ടനാക്കും, കുവലയാപീഠം அப்படிங்கிற ആനയായിട്ട് அந்த മധുരാപുരിയിல ജനിച്ചത്. ബലിയോട് പുത്രിയാക്കും പൂതനെ, അവളോട് തമ്പിയാക്കും ഭഗൻ. 47ാவது ശ്ലോകം. യമോ രുദ്രസ്തദാ കാമ ക്രോധശ്ചൈവ ചതുർത്ഥക തേഷാമംശൈസ്തു സംജാതോ ദ്രോണപുത്രോ മഹാബല. യമൻ, രുദ്രൻ, കാമൻ, 4ാവതായിട്ട് ക്രോധം. ഇവാളോട് അംശമായിട്ട് ജനിച്ച ബലവാനും ദ്രോണപുത്രനുമാണ് അശ്വത്ഥാമ. യമൻ, രുദ്രൻ, കാമൻ, ക്രോധം ഇവാളോട് അംശത്തിലെ ജനിച്ചവനാക്കും ദ്രോണപുത്രനായിരിக்கிற അശ്വത്ഥാമ. 48ാவது ശ്ലോകം. അംശാവതരണേ പൂർവം ദൈതേയാ രാക്ഷസാസ്തദാ ജാത സർവേ സുരാംശാസ്തേ ക്ഷിതിഭാരാവതാരണേ. பூமியோடு பாரம் இல்லாம பண்றதுக்கு அம்ச அவதாரம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே இந்த அசுரர்களும் ராட்சசர்களும் தேவர்களும் எல்லாம் அம்சாம்சமாயிட்டு இந்த பூமியில ஜனிச்சா. காரணமில்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. இந்த பகவானோட ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாலேயே அந்த கோகுலத்துல கோபஸ்திரீகளாயிட்டும் கோபர்களாயிட்டும் பசுமாடுகளாயிட்டும் எல்லாம் தேவர்கள் அங்க அவதரிச்சு வந்துட்டா. அது மட்டும் இல்லை, அசுரர்கள் எல்லாம் கூட அங்க உண்டாயிருக்கா. அந்த அசுரர்களை நிகிரகிக்கிறதுக்காக பகவான் அவதாரம் எடுத்தது ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். 49வது ശ്ലോകം. ஏதேஷாம் கதிதம் ராஜன் அம்சாவதரணம் நிருபா
സുരാണാം ചാസുരാണാം ച പുരാണേഷു പ്രകീർത്തിതം. രാജാവേ, പുരാണ പ്രസിദ്ധമായിരിക്കുന്ന ദേവர்களோடும் அசுரர்களோடும் அம்ச அவதாரத்தை நான் இதா சொல்லி முடிச்சிட்டேன். இப்படி ஒவ்வொருத்தர் ஜனிக்கிறதுக்கும் காரணம் இருக்கு, ஜனிச்ச உடனே பிறந்த உடனே மரிக்கிறதுக்கும் காரணம் இருக்கு, கர்ப்பத்துல இறந்து போறதுக்கும் காரணம் இருக்கு, நிறைய வருஷம் ஜீவிச்சிருந்து மரிக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. துருவன மாதிரி 26,000 சம்பல்சரங்கள் ஜீவிச்சு அதுக்கப்புறமா வானப்பிரஸ்தம் சீகரிச்சு இல்லாம ஆகிறதுக்கும் காரணம் இருக்கு. இப்படி காரணம் இல்லாம காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. 50வது ஸ்லோகம். யதா பிரம்மாதயோ தேவா பிரார்த்தனார்த்தம் ஹரிம் கதா ஹரிநாஜ ததா தத்தௌ கேசௌ கலு சிதாசிதோ. பிரம்மாதிகளான தேவர்கள் ஹரிகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண போன அவசரத்துல ஹரி அன்னைக்கு கருப்பும் வெளுப்பும் கலர் இருக்கிற 2 தலைமுடி அவளுக்கு கொடுத்ததாயிட்டு சொல்லப்படுறது. 51வது ஸ்லோகம். శ్యామవర్ణస్తద కృష్ణ శ్వేత సంఘర్షణస్తదా ഭാരാവതരണാർത്ഥം തൗ ജാതൗ ദേവാംശ സംഭവൗ. அதனால கிருஷ்ணன் ஷியாமவர்ணனும் சங்கர்ஷணமூர்த்தியாயிருக்கிற பலராமன் ஸ்வேதவர்ணனுமாயி தீர்ந்தா அவ பூமியோடு பாரம் இல்லாம பண்றதுக்கு ஜனிச்ச தேவ அம்சஜர்கள் ஆக்கும் அப்படின்னு வியாசர் இங்க ஜனமேஜயனுக்கு சொல்றார். എന്നിട്ട് சொல்றார் 52வது ஸ்லோகம். அம்சாவதரணம் செய்தக்ஷிணோதி பக்தி பாவத சர்வ பாப விநிர்முக்தோ மோததே ஸ்வஜனைர்விருதா. அம்ச அவதரணம் च एतद् शृणोति भक्तिभावदः सर्वपापविनिर्मुक्तः मोदते स्वजनैः वृदः. स्वजनैः आवृतः. பக்தியோடு கூடிட்டு இந்த அம்ச அவதாரங்களை காது கொடுத்து கேட்டானாக்கா அப்படி இருக்கிற அந்த பகவத் கதைகளை காது கொடுத்து கேட்கிற ஆளுகளுக்கு சர்வ பாபங்களிலேந்தும் முக்தி உண்டாகும். ബന്ധുമിത്രാദികളോട് കൂടിയിട്ട് സ്വജനങ്ങളോട് കൂടിയിട്ട് സുഖിച്ചു വാഴறதுக்கு സാധിക്കും அப்படின்னு சொல்லிட்டு தேவி மகாத்மியத்துல தேவி பாகவதத்துல தேவி மகாத்மியம் அப்படின்னா தேவியோட சரிதத்தை எடுத்து சொல்ற மகாத்மியம். தேவி பாகவதமா இருக்கிற தேவி மகாத்மியத்துல சதுர்த்த ஸ்கந்தத்துல 22வது அத்தியாயம் முடிவடைகிறது.